மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன் 2026 என்னங்கிறத பார்க்கலாங்க. 7-10க்கு உண்டான குரு 2ஆம் வீட்டில் கடகத்தில் உச்சம். தனம், வாக்கு, குடும்பம், ஆரம்ப கல்வி இது எல்லாமே மேன்மை அடையுங்க. பேச்சால் ஆதாயங்க. பேச்சு மூலியமா வருமானம் நல்லபடியா வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை, ஆக மொத்தம் பணம் நல்லபடியா வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை கண்டிப்பா ஏற்படுங்க. குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி ஒரு இணக்கம் ஏற்படுறதுக்கு, ஒற்றுமை ஏற்படுறதுக்கு, மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுங்க. அந்த உச்ச குரு 5ஆம் பார்வையா 6-8ஆம் வீட்டை பாக்குறாருங்க. 5ஆம் பார்வையா 6ஐயும் 7ஆம் பார்வையா 8ஆம் வீட்டையும் பாக்குறாரு. இதனால பல நாள் இழுத்துட்டு இருந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, எதிரி இது எல்லாமே தீந்து ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க. கண்டிப்பா நோய் எவ்வளவு நோய் இருந்தாலும் அந்த நோயோட வீரியம் குறைஞ்சு உடல் ஆரோக்கியம் ஏற்படும். கடன்கள் கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். புதுசா கடன் வாங்குறதுக்கு உண்டான, நல்ல கடன் வாங்குறதுக்கு, நல்ல கடனை சுப விரயம் பண்றதுக்கு உண்டான, அதுக்காக வாங்குற கடன் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், உயிர் மூலியமா சொத்து, இன்சூரன்ஸ் பணம், ஸ்டாக் மார்க்கெட்ல அது மூலியமா பணம் வர்றது, மனைவி மூலியமா பணம் வர்றது, குடும்ப மேன்மை அடைகிறது, ஒற்றுமை மேன்மை அடைகிறது, இது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. 9ஆம் பார்வையா மீனத்தை பாக்குறாரு. அது 10ஆம் வீடு. வேலை மூலியமா ஒரு நல்ல பதவி உயர்வு, ப்ரமோஷன், இது நாள் வரைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்த சூழ்நிலையில மாறி அந்த வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம், பேர், புகழ், பதவி இது எல்லாமே நல்லபடியா கிடைக்கும். இது எல்லாமே அந்த ஜாதகரோட தசா புத்தி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் இந்த குரு கொடுக்க இருக்கிற பலன் நமக்கு கிடைக்குங்க. எப்பவும் சொல்ற மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம செயலே நம்மளை காப்பாத்துங்க. நம்மளோட முயற்சி, நம்ம எதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுல நம்மளோட நாலேஜ் எவ்வளவு டெப்தா இருக்குதா, அதுல எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட நம்ம செய்யறோம், அதை பொறுத்து வெற்றியின் அளவுகோல் நிர்ணயமாகுது. நன்றி.